நூலிலிருந்து 66வது நூலும் விளக்கமும் பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள். உத்தர மேரூரிலிருந்து பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 66. மற்றவர்க்கு சொல்லத்தகாதவை. மற்றவர்க்கு சொல்லத்தகாதவை. குரு உபதேசம், மாதர் கூடிய இன்பம், தன்பால் மருவிய நியாயம், கல்வி வயதுர செய்த தர்மம், அரிய மந்திரம், விசாரம், ஆண்மை, இங்கு இவைகள் எல்லாம் ஒருவரும் தெரிய ஒண்ணாது உரைத்திடில் அழிந்து போமே. மற்றவர்க்கு சொல்லத்தகாதவை. குரு உபதேசம் மாதர் கூடிய இன்பம், தன்பால் மருவிய நியாயம், கல்வி வயதுர செய்த தர்மம், அரிய மந்திரம், விசாரம், ஆண்மை, இங்கு இவைகள் எல்லாம் ஒருவரும் தெரிய ஒண்ணாது உரைத்திடில் அழிந்து போமே. ஒருவனுக்கு மறைவாக ஆசிரியர் செய்த உபதேசம், மாதரை கூடியதால் உண்டான இன்பம், தன் மனத்திடம் பொருந்திய நியாயம், கல்வி, ஆயுள், தன்னால் செய்யப்பட்ட அறம், அரிய மந்திரம், துன்பம், வல்லமை என்ற இவையெல்லாம் வேறு ஒருவருக்கும் தெரிய சொல்லக்கூடாது. சொன்னால் அவற்றின் மதிப்பு அழியும். மீண்டும் பாடலை பார்ப்போம். குரு உபதேசம், மாதர் கூடிய இன்பம், தன்பால் மருவிய நியாயம், கல்வி வயதுர செய்த தர்மம், அரிய மந்திரம், விசாரம், ஆண்மை, இங்கு இவைகள் எல்லாம் ஒருவரும் தெரிய ஒண்ணாது உரைத்திடில் அழிந்து போமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. தக்கோலம் என் எல்லாதன் ஐயா வழங்கிய விவேக சிந்தாமணியில் இருந்து 66வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். கவிதை பக்கத்துக்கு ஒரு கவிதையை அனுப்பியிருக்கின்றார். கவிதை பக்கத்திலே அது இடம்பெறும். மிக நன்றிகளையே மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.